இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த 3வது மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை கடந்த மாதத்திலே தேவ சமூகத்திலே காத்திருந்த போது என் இருதயத்தில் ஆண்டவர் உணர்த்தினார். இந்த மாதம் மார்ச் மாதத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு உணர்த்தினபடியினால போன மாதம் முழுமையாக எந்த இடத்திலும் இந்த வசனத்தை நான் சொல்லவே இல்லை. இந்த மாதம் இந்த வசனம் முழுமையாக நம்முடைய வாழ்வை கிரியை செய்ய போகிறது. இந்த வசனம் இந்த மாதம் முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில செயல்பட போகிறது. ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிங்க. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை. அப்பொழுது விடியகால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னாலே. ஹல்லேலூயா. இந்த சுகவாழ்வு துளிர்க்க வேண்டுமானால் ஆண்டவர் நம்மிடத்தில் அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறார். குறிப்பாக இந்த ஏசாயா எழுதின புஸ்தகத்தில் 58ஆம் அதிகாரம் உபவாசத்தை குறித்தும் தேவ சமூகத்தில் காத்திருப்பதை குறித்தும் உண்மையாக தேவனுக்கு முன்பதாக எப்படி வாழ்வது என்பதை குறித்தும் தேவன் தேடுகிற நல்ல மனிதனாய் எப்படி இருக்க போகிறோம் என்பதை குறித்தும் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஏசாயா எழுதின புஸ்தகத்தில் இந்த 58ஆம் அதிகாரம் குறிப்பாக தேவ சமூகத்தில் நெருங்கி சேர்வதற்கான ஒரு நல்ல வழிகாட்டுதலை நமக்கு கொடுக்கிறது. அதில் ஒரு வசனம் தான், ஒரு வாக்குத்தத்தம் தான், உன் சுகவாழ்வு துளிர்க்கும். ஆமென். இந்த சுகவாழ்வு துளிர்க்க வேண்டுமானால் தேவன் நம்மிடத்தில் ஒரு பொய்யான விசுவாசத்தை எதிர்பார்க்கவில்லை. அல்லேலூயா. இந்த பொய்யான விசுவாசம் எப்படி உங்களிடத்திலிருந்து வெளிப்படும் என்பதை நீங்கள் நன்றாகவே அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவரை நம்பி நம்ம கேட்போம், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க. ஆனால் ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு செய்கிற வரைக்கும் நாம் காத்திருப்பதில்லை. எத்தனை அலைச்சல்கள், எத்தனை மனிதன் அதுக்குள்ளே தேடி போய் நம்முடைய உடம்பை நமக்கு எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட. மோசேக்கு சொன்னார், நான் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன். ஈசாக்குக்கு சொன்னார், நான் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன். பேதுருவை அழைக்கும் போது சொன்னார், உன்னை இப்படி மாற்றுவேன். ஆண்டவர் சொன்னதை எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றி இருக்கிறார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுகிற வரைக்கும் அந்த விசுவாசத்தில் நாம் உறுதியாய் நிற்க வேண்டும். மாயமாலமான ஒரு விசுவாசத்தில் நாம் வாழக்கூடாது. உண்மை இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. ஆண்டவரை தேடியும் அவரை பின்பற்றாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்களேன். கிறிஸ்டியன் சொல்லுவான், சாராய கடையில் தான் நிற்பான். நான் ஆண்டவர் புள்ளன்னு சொல்லுவான், கையில் சிகரெட்டோடு தான் நிற்பான். அதே கையோடு வந்து திருவெந்து எடுப்பான். அதே கையோடு நானும் என்ன பண்ணுவேன், நானும் நரகத்துக்கு போவேன். அவரும் நான் கொடுக்கலன்னா அவர் என்ன பண்ணுவார், தூரம் ஐயோ இந்த ஆத்துமா போயிடுமே இல்லைன்னா ஒரு 4 பேர் சப்போர்ட்டுக்கு வருவாங்க. ஐயா அவர் சர்ச்சுக்கு எவ்வளோ காணி கொடுப்பார் தெரியுமா. அவருடைய பொய்யான வாழ்க்கைக்கு நானும் உறுதுணையா என்ன பண்ணிடுறேன். ஆண்டவர் நம்மிடத்தில் இந்த சுகவாழ்வை துளிர்க்க செய்வதற்கு நம்மிடத்தில் அநேக காரியங்களை மாற்ற வேண்டும் என்று கேட்கிறார். உங்கள் வாழ்வு துளிர்க்கணும்னா 8:30 மணிக்கு சர்ச்சுக்கு வந்துடணும். உங்கள் வாழ்க்கை துளிர்க்கணும்னா இங்கேருந்து பேசும்போது ஆமென் சொல்லணும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்பேன்னா உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணாது. வீட்டில் போய் சொல்லுங்கள், 1ஆம் தேதி எதுவும் பாஸ் என்ன பண்ணுறாரு. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை நான் சீல் பிதுக்கி காயம் கட்டவில்லை என்று சொன்னால் யாருக்கு இழப்பு? யாருக்கு இழப்பு? காலில் புண்ணில் இவ்வளோ சீல் இருக்குது, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, என்கிட்ட வந்திருக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறீங்க. ஆண்டவர், நான் தான் இப்போ கம்பவுண்டர், அவர் தான் டாக்டர், என்கிட்ட சொல்லி க்ளீன் பண்ண சொல்கிறாரு. அப்படியே மேல் ஒரு துணியை சுற்றி சரியாயிடும்னு போனால் என்ன ஆகிடும்?
அவ்வளோதான். இப்போ சரி பண்ண வேண்டிய வேலை யாருக்கிட்ட இருக்குது? இப்போ உங்களுக்குலாம் மனசில் தோணும், இன்னைக்கு நம்மளை வச்சு. என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க வேண்டுமானால் கர்த்தருக்கு உண்மையான விசுவாசத்தை கொடுக்கணும். 2 வாரம் வருவாங்க, 3வது வாரம் வேலைக்கு போயிடுவாங்க. ஆமென் சொன்னாலும் ஒரு காரியம் நடக்காது, அல்லேலூயா சொன்னாலும். நல்லா கையை தட்டி ஆவியில் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த அக்காவை பற்றி பேசின்னு இருப்பாங்க. ஒரு வேலையும் அங்கே என்ன பண்ணாது. இதெல்லாம் ஃபேக் ஃபெய்த், பொய்யான ஒரு வாழ்க்கை. இப்படி இருக்கும்போது அவர்கள் வாழ்க்கை என்ன பண்ணாது. இல்லை பாஸ்டர், அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. ஒரு புயல் அடித்தா கண்மலையின் மேலே கட்டப்பட்டு வீடை போல இருக்காது, மணல் மேலே கட்டப்பட்டு வீடை போல இருக்கும். இன்னைக்கு அவங்க டக்குன்னு புஷ்ஷுன்னு எழும்பிடலாம், கீழே வேறு உடலை. அல்லேலூயா. உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க வேண்டுமானால் முடிவு பரியந்தமும் தேவனுக்கு முன்பதாக உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் பார்க்குறாரு வாழணும். சில பேரெல்லாம் 9:30 தான் வருவாங்க, அப்போ தான் வொர்ஷிப் ஸ்டார்ட் ஆகும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஏன்ச்சு நில்லுங்க. அப்போ தான் அம்பானிக்கு போய் கார் ஓட்டு வந்த மாதிரி உக்கான்னு இருப்பாங்க. சில பேர்லாம் 10:15 தான் உள்ளே வருவாங்க, பிரசங்கம் முடிகிற நேரத்தில். அதுக்குள்ளே 3வது வானத்துக்கு போயிட்டுருப்பாங்க. ஆனால் நான் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே இவர்கள் சுக வாழ்வை. நான் ஜெபம் பண்ணலன்னா பாஸ்டர் மேலே என்ன பண்ணுவாங்க, நான் உடம்பு சரியாமக்கிறேன், என்னை அந்த பாஸ்டர் பார்க்கல, அந்த பாஸ்டர் என்னை விசாரிக்கவே இல்லை, நான் என்னான்னு உங்களுக்கு ஜெபம் பண்ணுறது. என்னான்னு ஜெபம் பண்ணுறதுமா, என்னான்னு சொல்லி ஜெபம். ஆண்டவரே இவங்க 10:15 தான் உள்ளே வருவாங்க, பின்னாடி தான் உட்காருவாங்க, சொன்னாலும் முன்னாடி வரமாட்டாங்க, வந்தாலும் பிரசங்கத்தை கேட்க மாட்டாங்க, எப்பவும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இடம் காலியாக தான் இருக்கும். அவங்கள ஆசீர்வதிமா ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிற காரியம் உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையும் துளிர்க்க வேண்டுமானால் தேவனுக்கு பிரியமானதை செய்வதற்கு நாம் முற்பட வேண்டும். பி எ ட்ரூ கிறிஸ்டியன். கிறிஸ்துவுக்கு முன்பதாக உண்மையான கிறிஸ்துவை உடையவர்களா நில்லுங்க. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். அப்போதான் உங்க வாழ்க்கை துளிர்க்கும். வசனம் இப்படியா சொல்லுகிறது. இந்த 58ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிங்க. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, உயர்த்தி என் ஜனங்களுக்கு அவர்கள் மீறுதல்களையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்களின் பாவங்களையும். உங்களுடைய பாவங்களெல்லாம் நான் தெரிவிக்கட்டுமா? உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க வேண்டுமானால் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பாவங்களை என்ன பண்ணுங்க. பவர் பாயிண்ட் ரெடி பண்ணணும்னு நினச்சேன், என்னால் முடியல. சபைக்கு சரியாக வரதில்லை, வந்தாலும் பிரசங்கத்தை கேட்கறதில்ல, பக்தியோட கடவுளுக்கு காத்திருப்பதில்லை, சாமி கடுத்து தான் எல்லாமே நினைக்கிறது இல்லை. ஆனால் சுகவாழ்வு துளிர்க்கணும். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை கொடு, அப்புறம் வீட்டில சேர்த்துக்கொள், அப்புறம் அதுவே உகந்த உபவாசம். உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க வேண்டுமானால், உங்கள் பாவங்கள் உங்களை விட்டு எடுபட வேண்டுமானால், பாவங்கள் என்று சொல்லப்படுவது என்னன்னா, பசியா இருக்கிறவனுக்கு கொடுக்கறது இல்லை, ட்ரெஸ் இல்லாதவனுக்கு, வீடு இல்லாதவனுக்கு. ஆனா என்னை துளிர்க்க செய்யுங்கப்பா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், உங்கள் பாவங்களை எல்லாம் எடுத்து போடுங்க, நீக்கி போடுங்க. அப்போ உங்க சுகவாழ்வு துளிர்க்கும். ஒரு பணக்காரன் எப்பொழுதுமே ஜெபிக்க முற்படுவானாம். சபையினுடைய எல்லா ஃபங்க்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் ஆளாக இருப்பாராம்.
சபைக்கு கேட்குற எல்லா கான்ட்ரிபியூஷன்லையும் ஃபஸ்ட் ஆளாக கொடுப்பாராம். இந்த லெண்டன் டேஸ் வந்துச்சுன்னா 40 டேஸ் ப்ரேயரில் தன்னை எப்பொழுதும் முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வாராம். அவ்வளோ ஒரு ஃபெய்த்ஃபுல் பர்சன், அவ்வளோ உண்மையான ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பதாக. வீட்டுக்கு வெளியில், அந்த பணக்காரனுடைய வீட்டுக்கு வெளியில் ஒரு அம்மா இருந்தாங்களாம். ஒரு நாள் இவர் வெளியே போகும்போது வரும்போதெல்லாம், ஐயா ரொம்ப பசியாக இருக்குது, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. கம்முன்னு, நானே ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன், ஒன்றும் கிடையாது. சர்ச்சுக்கு போகிறேன், அமைதியாரு. நான் ஜெபம் பண்ண போகிறேன், அமைதியாரு. நான் சாமியை தேட போகிறேன், அமைதியாரு. உனக்கு ஒன்றும் கிடையாது, போ அப்படிக்கா அப்படின்னாராம். இதில் அவர் தேவனை தேடி ஏதாவது பலன் இருக்குதா? ஆண்டவர் ஒரு நாள் அவரோடு பேசினாராம். இந்த வசனத்தை தான், பசியாக இருக்கிறவனுக்கு, தூரமாக இருக்கிறவனை, சிறுமைப்பட்டவன் வீட்டில் வஸ்திரம் இல்லாதவனுக்கு அதுதான் உகந்த உபவாசம். அந்த வார்த்தை அன்றைக்கி சர்ச்சில் கேட்டதுக்கப்புறம் அந்த பணக்காரரு தன்னை ஒருபோதும் அதுக்கு முதல் கொண்டு தன்னை பணக்காரராய் நினைத்ததே கிடையாது. அத்தனை செல்வமும் தேவன் தந்தது என்பதை நினைத்தார். அத்தனை ஆசீர்வாதங்களும் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க ஆரம்பித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும் பாவம் என்கிற காரியத்தை விட்டு விடாமல் ஆண்டவரே என்னை துளிர்க்க செய்யும் என்று சொன்னால் நம்முடைய சுகவாழ்வு ஒருபோதும் என்ன பண்ணாது. பாவம்னா என்ன நினைக்கிறோம்? சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, 2 பொண்டாட்டியை வச்சுக்கிறது, அசிங்கமாக பேசுறது, இது மட்டும் பாவமா? இல்லை. பசியாகிறவனுக்கு சோறு கொடுக்காதது பாவம் தான். ட்ரெஸ் இல்லாதவனுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்காமல் இருக்கிறது பாவம் தான். இடம் கொடுக்காமல் இருக்கிறது பாவம் தான். இன்னைக்கு ஆண்டவர் இதை உங்களிடத்திலிருந்து எடுத்து போட சொல்லுகிறார். உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கணும்னா, உங்களை விட இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஆவியான உணர்த்ததை சொல்கிறேன். இப்போது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, உங்களை விட உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க மேன்மையானவங்க நினைங்க. அப்போ தான் உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கும். அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அப்பொழுது இதுவே போதுமானது தான். அப்பவே நம்ம சுகவாழ்வு துளுக்க ஆரம்பிச்சிடும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களிடத்தில், என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், உங்கள் சுகவாழ்வு துளிர்ப்பதற்கு உங்கள் பாவங்களை ஆண்டவருக்கு முன்னாடி தெரிவிங்க. எவ்வளோ பணம் வச்சிருக்கிறீங்க? எவ்வளோ பணம்? எவ்வளோ பணம்? ஆனால் ஏழைக்கு இறங்குகிறவன் அதை மறந்துடுறீங்க. மத்தேயுவில் வாசிச்சோம், இந்த சிறியோர்களுக்கு என்ன வியாதியாக இருந்து விசாரிச்சிங்களா? நான் ட்ரெஸ் இல்லாமல் இருந்து எனக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்தீங்களான்னு கேட்கும்போது, நீங்கள் எப்பப்பா அப்படி இருந்தீங்க? உங்களுக்கு நீங்கள் இல்லாமல் எப்போ இருந்தீங்க நான் கொடுக்கறதுக்கு? ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சிறியோரில், வாசிங்க பார்க்கலாம், 40வது வசனம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40வது வசனம். மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அப்போதான் சுகவாழ்வு துளிர்க்கும். உங்களுக்குன்னே வாழாதீங்க. உங்களை ஆசீர்வதிச்ச ஆண்டவர் நீங்கள் இவ்வளோ சுயநலமாக இருப்பீங்கன்னு நினச்சிருந்தா ஆசீர்வச்சிருக்க மாட்டார். உங்ககிட்ட இருந்து பிடுங்கணும்னு அவருக்கு என்ன இருந்தாலுமே, என் புள்ள கஷ்டப்படுமேன்னு அவர் உங்களை என்ன பண்ணல. என்னைக்காச்சும் நீங்கள் மாறுவீங்க. அந்த மாறுகிற நாள் இன்னைக்கா மாற்றுங்க, இன்னும் நீங்கள் துளிர்ப்பீங்க. 2வது காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க வேண்டுமானால் பாவங்களை விட்டு விடுவது மாத்திரமல்ல. 13வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 13வது வசனம். என் பரிசுத்த நாளாகிய, அதாவது இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஓய்வு நாள் இன்னைக்கு தான். இன்னைக்கு உன் வழி போதும்மா, உனக்கு இஷ்டமானதை என்ன பண்ணாதீங்க. சுகவாழ்வு துளிர்க்கணும்னா பாவத்தை விட்டுடணும். 2வது உங்கள் இஷ்டமானதை என்ன பண்ணக்கூடாது. ஆபேலுக்கு ஆயின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆபேலு என்ன கொடுத்தாரு? கர்த்தருக்கு நலமானதை கொடுத்தார். ஆபேலு. காயின் என்ன பண்ணாரு சொல்லுங்களாம்மா? நசல் கொண்டதையும்
வேஸ்டான பீஸையும் தான் கர்த்தர் கொடுத்தாரு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு முன்னாடி எது பெஸ்ட்டாக இருக்குது? உங்கள் சுகவாழ்வும் என் சுகவாழ்வும் துளிர்க்கணும்னா கடவுள் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டாக இருக்கணும். ஆமே, ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஐயா சொன்னார் போன வாரம், ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஒரு வேலையும் இருக்காது. வீட்டில் போய் பார்த்தா எந்த சேனல் பார்க்குறதுன்னு தெரியாமல் ரிமோட் எடுத்து மாற்றின்னு இருப்பாங்க. காலை தூக்கி சேர் மேலே போட்டு வச்சிக்கின்னு ஆட்டிக்கின்னு ரிமோட்டில் மாற்றின்னு இருப்பாங்க. ஒரு வேலையே இருக்காது. நைட் ப்ரேயருக்கு வாங்க, நம்ம 2 மணிக்கு கண்ணு உழிச்சு ஜோம் பண்ணிட்டு வருவோம். பார்த்தா அப்போ தான் ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க. அப்போ இவரை ஹைட் பண்ணிடணும்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்கு இஷ்டமானதை செய்கிறதுனால உங்கள் சுகவாழ்வு துளிர்க்காது. ஆண்டவரே நான் பிளஸ் பண்ணுங்கப்பா, எனக்கு நல்ல வேலை கொடுங்கப்பா, ஆண்டவர் தந்துடுவார். ரொம்ப நாளாக காத்திருந்தீங்க, 40 நாள் உபவாசம், தண்ணி கூட குடிக்காமல் உபவாசம் இருந்தீங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை ஆராதனையில் ஊழியம் செய்கிறதுக்கு நேரம் இல்லை. அந்த வேலை ஆண்டவர் கொடுத்துருப்பாரா? அந்த வேலை ஆண்டவர் கொடுத்துருப்பாரா? கிடையவே கிடையாது. தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கணும். இஷ்டமானதை, இது கரெக்டாக இருக்கும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீ பிளான் வச்சிருக்கிறாரு. அந்த வேலையில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வச்சு அப்படியே உங்களை பிளஸ் பண்ணி உயர்வான ஸ்தானத்தில் உங்கள் உண்மையை பார்த்து ஏதோ விதத்தில் உங்களை பிளஸ் பண்ணி ஒரு நல்ல சம்பளம் கொடுத்துருப்பாருன்னா, ஒரு 40,000 ரூபா சம்பளத்தில் 10ல் 1 பங்கு எவ்வளோ? உற்சாகமானதை மறந்துடுங்க, 10ல் 1 பங்குக்கே வருவோம். எவ்வளோம்மா? பாட்டியம்மா சொன்னாங்க, குமாரி அம்மா 4,000 ரூபாய். இப்போ 4,000 ரூபாவை பிரிப்பாங்க. தசம பாகம் 1000, சோத்திர காணிக்கை 1000, பாஸ்டர் ஹவுஸ் விசிட்டிங் 1000, பாஸ்டர் மற்ற சர்ச்சிலேருந்து கூட்டின்னு வரவர் அதுக்கு ஒரு 1000. இப்போ கேட்டால் தசம்பாங்க வச்சிட்டாங்க. இஷ்டமானதை செய்கிறோம். உங்களுக்கு தேவை காணி தானே கொடுக்கணும் பாஸ்டர். டிவிஷன் வருது, 4,000 ரூபாயில் டிவிஷன் வருது. 4,000 ரூபாய் கர்த்தருக்குரியது. அதை மீறி தான் மனமுகர்ந்து செய்வது. சம்பளம் வாங்கினா 10ல் 1 பங்கு என்ன பண்ணிடணும்? உங்களுக்கு முன்னாடி நான் 5 வருஷம் சாட்சியாக இருக்கிறேன். ஒரு நாள் கூட, ஒரு மாதம் கூட ₹1 குறைச்சல தான் வச்சதே கிடையாது. நீங்கள் ஹவுஸ் விசிட்டிங்கில் கொடுக்குற காணிக்கை கூட நான் தைத்து வைக்கிறேன். இஷ்டமானதை செய்யாதீங்க. எப்படி சுகவாழ்வு துளிர்க்கணும்னா, தேவனுக்கு முன்னாடி அவருக்கு எது இஷ்டம்னு செய்யும் போது தான் நம்மளை பிளஸ் பண்ணுவார். நமக்கு எது இஷ்டம்னு நினச்சி செய்கிறது பிளஸ்ஸிங்காகவே மாறாது. அதெல்லாம் ஆண்டவர் அங்கீகரிப்பதே இல்லை. கர்த்தருடைய நாளில் அவருக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க, ஊழியத்துக்கு வாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட போய் ஒருத்தவங்க கிட்ட ஏசப்பாவை பற்றி சொல்லுங்க. ஒருத்தருக்காச்சும் ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கணும்னா பாவத்தை விட்டு வெளியே வரணும். உங்களுக்கு இஷ்டமானது என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நிறைய எடுத்துகிட்டு வந்தேன், டைம் இல்லை. 14வது வசனத்தை வாசிங்க. போஷிப்பேன், வா இதை சொல்லிட்டு. அப்படியே 13வது வசனத்தை வாசிங்க. செய்யாம போதம்மா, என்ன பண்ணக்கூடாது? இப்போ சுகவாழ்வு துளிர்க்கணும்னா ஃபஸ்ட்டு பாவத்தை விட்டு வெளியே வரணும். 2வது இஷ்டமானதை செய்யக்கூடாது. 3வது உங்கள் வழியில் நடக்கக்கூடாது. வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது வாய்க்கை பண்ணுவார். நீங்கள் பண்ணுறது நல்லதுன்னு உங்கள் மனசு மட்டும்தான் சொல்லும். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள், ஆண்டவர் அதை செலக்டே பண்ண மாட்டார். ஆண்டவர், இந்த பையனை கல்யாணம் பண்ணால் நான் நல்லா இருப்பேன் ஆண்டவரே, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஆண்டவருக்கும் பிரியமாக இருக்கிற பையனை கல்யாணம் பண்ணாதான் என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா. இல்லை பாஸ்டர், எத்தனை பேர் அப்படி கஷ்டப்படுறாங்க? நீங்கள் போய் பாருங்கள், முடிவில் அது நிறைவாக இருக்கும். முடிவில் அது சாதாரணமாக ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேஸ்மெண்ட் ஸ்டேக் ஆகும் தான், செட்டில் ஆகிற வரைக்கும்.
ஆனால் அம்மாவும் அப்பாவும் தேவ சித்தத்தோடு ஒரு திருமணம் நடக்குதுன்னா அது ஒளிவு மரத்தை போல உயர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை அப்படியாய் ஆசீர்வதிப்பார். இஷ்டமான வழியில் நடக்காதீங்க. ஒரு பாஸ்கிட்ட ஒரு பையன் போய் கேட்டானா, ஐயா எனக்கு வேலையே கிடைக்க மாட்டுது, நான் நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கு வேலையே கிடைக்க மாட்டுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, ஒரு வேலையும் கிடைக்கல ஐயா, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. பாஸ்டர் பைபிள் குத்து, இந்த பைபிள் படித்து முடிக்கிறதுக்குள்ளே உனக்கு நல்ல வேலை வரும்னாராம். வீட்டில் போய் பைபிளை திறந்து வேதாகமும் வந்தது, அந்த வேதாகமும் படித்தானா, ஒரு ஃபோன் வருது, தம்பி இன்டர்வியூ இருக்கு வரியான்னு. நான் ஸ்டார்டிங்லேயே இப்படி வருதே, அப்போ உள்ளே போகலான்னு சொல்லி வேதத்தை தியானிக்க நல்ல நல்ல ஆஃபர்ஸ்லாம் வந்துச்சான். இப்போ எந்த வேலையை சூஸ் பண்ணுறதுன்னு அந்த பையனுக்கு நான் ஆனந்து என்ன வேலையை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. பாஸ்டர் கிட்ட போய் கேட்குறாங்க, பாஸ்டர் இவ்வளோ ஆஃபர் வருது, பைபிள் படித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், பைபிள் படிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் எனக்கு இவ்வளோ வேலை வருது, நான் எந்த வேலையை தேர்ந்தெடுப்பது? பாஸ்டர் சொன்னாரான், இந்த பைபிளை தொடர்ச்சியாக படிக்கிறதுக்கு எந்த வேலை உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குதோ, எந்த வேலை தேவ சமூகத்தில் உனக்கு நேரத்தை செலவழிக்கிறதுக்கு ஒரு டைமை ஏற்படுத்தி கொடுக்குறதோ அந்த வேலையில் நீ போகும்போது தான் உன் வேலை, உன் வீடு, உன் ஆஸ்தி, உன் அந்தஸ்து பிளஸ் பண்ணப்படும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இப்போ உங்கள் வழியில் நீங்கள் நடந்தீங்கன்னா சுகவாழ்வு துளுக்காது. கர்த்தர் வழியில் நடங்க. ஆண்டவருக்கு முன்னாடி அவர் கொடுக்கறது மட்டும்தான் பெஸ்ட்டுன்னு நினைங்க. அந்த வேலை தான் பெஸ்ட்டு. அது 10,000 ரூபா தான் இருக்கும், ஆனால் அதில் மீதி 9,000 உங்கள் கையில் இருக்கும். நடக்காது தான், ஆனால் ஆண்டவர் செய்ய வல்லவர். அதனால தான் பாட்டு போகிறோம், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் பலன் கொடுவாமல் போனாலும், ஏன்னா அவர் தண்ணீரை ரசமாய் மாற்றினவர், சமுத்திர ரெண்டாக பிளந்தவர், பனிய மண்ணாவாய் மாற்றினவர், 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷிச்சவர், இவ்வளவு அற்புதம் செஞ்சவர் நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயம் செய்வார். பாவத்தை விட்டுவிடும் போது, இஷ்டமான வழியில் செல்லாத போது, இஷ்டமானதை செய்யாத போது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் போகாத போது நமக்கு எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நமக்கு இஷ்டமான வழியில் நம்ம போனால் நம்ம வாழ்க்கை என்ன பண்ணாது? ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் எடுத்து அவைகளின் அக்கினி அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு, நல்ல சத்தமா வாசிங்க, கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத, என்னவா? ஆரோன் யாரு? ஆரோன் யாருமா? என்ன மாதிரி ஒரு ஆசாரியன், மோசேவுடைய அண்ணன், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட 2வது பாத்திரம் மோசேக்கு கத்துது. இவர்களுடைய குமாரராகிய நாதாபும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவர் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்ததியில, அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்து அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் பாவத்தை உடலனா, இஷ்டமானதின்படி உங்க இஷ்டமானதின்படி நடக்காம இருந்தா, உங்க வழிகளில் இதான் கரெக்டுன்னு போகாம இருந்தா அழிவு இல்லை, சுகவாழ்வு துளிர்க்கும். ஆனா நான் பண்றது தான் கரெக்டு, நான் செய்யறது தான் கரெக்டு, நான் சொல்றது தான் கரெக்டு, நான் பாஸ்டருக்கு 10 வசனம் சொல்வேன், இம்மையில் வேணா சந்தோஷமா இருந்துடலாம், அங்க போனீங்கன்னா இட்டர்னல் லைஃப் உங்களுக்கு எட்டி கூட பார்க்க முடியாது. அல்லேலூயா. யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, பாவத்தை விட்டுடணும். இஷ்டமானதை, ஆண்டவருக்கு இஷ்டமானதை மட்டும்தான் செய்யணும். தேவன் விரும்புகிற வழியில தான் நடக்கணும். அப்போதான் நம்ம பிழைப்போம், சுகவாழ்வு துளிர்க்கும். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணாது? துளிர்க்காது. உங்கள் சுகவாழ்வு துளிர்ப்பதற்கு நீங்க ஆண்டவருக்கு பிரியமாய் பாவத்தை விட்டு ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து அவருக்கு விரும்புகிற வழியில் நடக்கும்போது சுகவாழ்வு துளிர்க்கும். நான் பைபிளை மூடிருந்தாலும், செல்வி அம்மா நீங்கள் பைபிளை மூடிட்டீங்க, ஆனால் இன்னும் இருக்குது, இன்னும் ஒரு அரை மணி நேரம் பேசுறதுக்கு பாயிண்ட் இருக்குது, ஆனாலும் டைம் இல்லாமல் அதை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்னும் ஒரு நாள் எலிசா
அங்கே இருந்த ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீ, நல்லா கவனிங்க, பணக்கார ஒரு அம்மா, ஒரு விசுவாசி, இந்த ஊழியக்காரரை போஜனம் பண்ணும்படி வருந்து கேட்டுக்கொண்டாங்க. அப்படியே அந்த தேவ மனுஷனும் இந்த அம்மா கணம் பொருந்திய ஸ்ரீ கேட்டுக்கொண்டதால அவங்க வீட்டில் என்ன பண்ணார்? போஜனம் பண்ணார். எப்போல்லாம் இந்த ஊருக்கு வராரோ அப்போல்லாம் அந்த அம்மா வீட்டில் உட்காந்து போஜனம் பண்ணி இளைப்பாரி செல்வது வழக்கம். இப்போ இந்த கணம் பொருந்திய ஸ்திரீயினுடைய எண்ணம் எப்படி இருக்குது பாருங்க. தொடர்ச்சியா வாசிங்க. நல்லா கவனிங்க. எவ்வளோ இந்த அம்மா ஆண்டவருக்கு முன்னாடி உத்தமமாக நடக்கிறாங்க. இந்த அம்மா கணம் பொருந்திய ஸ்திரீ தான். இந்த அம்மாவே நினச்சிருந்தா ஐயாவுக்கு மேலே ஒரு வீடு கட்டணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த அம்மா அப்ரூவல் யார்கிட்ட கேட்குறாங்க? யார்கிட்ட கேட்குறாங்க? இப்படி இருக்கிறீங்களா நீங்கள்? அம்மாமார்கள் இருக்கிறீங்களா? வாசிங்க. அப்போ எப்பொழுதும் ஒரு ஊழியக்கார் வராரு, பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அப்புறம் என்னவாமா? மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை வச்சிருக்கிறோமே, அதை க்ளீன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்ல இந்த அம்மா திருப்பி சொல்கிறாங்க, ஐயா நம்ம வீட்டுக்கு வராரு ஊழியக்காரரு, அவருக்கு அடிக்கடி வந்துட்டு போகும்போது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சரியான இடம் இல்லை, நம்ம மொட்டை மாடில் அவருக்கு ஒரு வீடு கட்டலாமா? கட்டலாம். கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கட்டில் வைக்கலாமா? வைக்கலாம். அவர் பைபிள்லாம் படிப்பு, நியாயப்பிரமாண புஸ்தகம் ஜெபம் பண்ணுவார். அவருக்கு ஒரு டேபிள் தேவை, மேசை செய்யலாமா? செய்யலாம். அவர் உட்காரத்துக்கு நாட்காலி செய்யலாமா? செய்யலாம். அவர் படிக்கிறதுக்கு, அவருக்கு வெளிச்சமாக இருக்கிறதுக்கு குத்து விளக்கு வைக்கலாமா? வைக்கலாம். இது எல்லாமே அந்த அம்மா எதுவுமே எதிர்பார்க்காம செஞ்சாங்க. அல்லேலூயா. ஊழியக்காரு இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அந்த அம்மா வீட்டில் இருக்கிறாரு. இவ்வளோ இந்த அம்மா நமக்காக பிரயாசப்படுதே, கேயாசி நீ போய் அந்த அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு கேட்டுவான்னு அனுப்பும்போது எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன்னுச்சான். அப்புறம் கேயாசியை தான் போய் சொல்கிறாரு, ஒரு சரியான முந்திரி கோட்டை ஒரு பேத்துரு மாதிரி. அந்த அம்மாவுக்கு என்ன இல்லை. அப்போ கூப்பிட்றாரு, நம்ம ஆள் கூப்பிட்டு 35, 36 வாசிச்சு பாருங்க. வீட்டில் போய் டைம் இல்லாதால சொல்கிறேன். அடுத்த வாட்டி வரும்போது உட்பவ காலத்தில் ஒரு பிள்ளையை நீ அணைத்து கொண்டு இருப்பாயின்னு வசனம் சொல்லுது. ஆமே. அதே மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிச்சார். கொஞ்ச நாளில் அந்த பிள்ளை தலைநோய் வந்து செத்து போகுது. செத்து போனதுக்கப்புறம் ஐயோ குழந்தை செத்துச்சேன்னு வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சிக்கல. ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறாங்க? இந்த அம்மா கழுதியை வர வச்சு மனுஷங்கிட்ட போகிறாங்க. 2 பேருக்கு மட்டும்தான் கான்வர்சேஷன். 2 பேர் என்னன்னா உங்களுக்கு நிறைய பேர் ஞாபகம் வரும். 2 பேருக்கு தான் கான்வர்சேஷன். ஒன்று தேவனுடைய சமூகம், 2வது தேவ மனுஷன். இதை தவிர வேற எங்கேருந்தும் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராதுன்னு என்னைக்கு நம்புகிறோமோ அன்றைக்கி தான் நம்ம சுகவாழ்வத்தில் இருக்கோம். இந்த அம்மா போய் ஐயா நான் கேட்டேனா, நீங்கள் தானே கொடுத்தீங்க, இப்படி ஆயிடுச்சே. கேஎஸ்சி அனுப்புகிற, ஐயா குழந்தை ஏஞ்சிக்கவே இல்லை. உடனே ஊழியக்காரர் போகிறாரு. 36, 35, 36 வாசிச்சு பாருங்க. அந்த பிள்ளைய எலிசா என்கிற தீர்க்கதரிசி, பரிசுத்தவான் என்று சொன்ன அந்த தேவ மனுஷன், எந்த மனுஷனுக்காக இந்த மகள் எவ்வளவு பிரயாசப்பட்டாலோ அந்த மகனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட தீர்க்கதரிசனத்தின்படி நடந்த பிறந்த அந்த குழந்தை மரித்து போன நிலைமையில் இருந்தபோது அதே தேவ மனுஷன் மரித்து போன அந்த பிள்ளையை மீண்டும் உயிரோடு எழுப்பி அந்த மகள் கிட்ட கொடுத்தாங்க. அம்மா அவன் பிள்ளை உயிரோடு வந்துச்சுந்தா கூட்டின்னு போன்னு சொன்னாராம். அல்லேலூயா. பாவம் செய்யாம, இஷ்டமான வழியில போவாம, இஷ்டமானதை செய்யாம கர்த்தர் தான் எல்லாம் நினைச்சு வாழ்றவங்களுடைய வாழ்க்கையில சுகவாழ்வு நிச்சயமா என்ன பண்ணோம்? துளிர்க்கும். இன்னொரு ரெஃபரன்ஸ் இருக்குது, அதை மட்டும் நான் சொல்றேன், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, வீட்டில் போய் வாசிங்க. யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. ஒருத்தர் இது மட்டும் வாசிங்க. திக்கற்ற பிள்ளைகளும் விசாரிக்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17, 18 வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. லூக்கா 4:18 வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. இந்த இடங்களெல்லாம் ஆண்டவர் இதை தான் சொல்றாரு. உன்னை மட்டும் நீ நினைக்காத, மற்றவங்களும் நினச்சிப்பார். அப்போ தான் உன் சுகவாழ்வு. எல்லாருக்கும் முன்னாடி விட்னஸாக இருங்க. சர்ச்சு 8:30க்குன்னா 8:30க்குள்ளே உள்ளே வரத்துக்கு பிரயாசப்படுங்க. 40 நாள் ப்ரேயர் நடக்குதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour வந்து வக்கான் போகிறதுக்காக வாங்க. உங்களுக்காக தான் 7:30 மணிக்கு வச்சிருக்கிறோம். அதெல்லாம் ஒரு பொருத்தனை, ஒரு அர்ப்பணிப்பு. அம்மா நீங்கள் இந்த காலத்தில் ஜபிக்கலன்னா எந்த காலத்தில் ஜபிக்க போகிறீங்க? இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி குந்தி குந்தி நடக்க போகிறீங்க? இன்னும் எப்படி எத்தனை நாள் தான் இந்த மாயமான வேஷத்தில் இருக்க போகிறீங்க? கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுங்க.
கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க வேண்டுமானால் ஆண்டவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிற எல்லாரையும் கர்த்தர் துளிர்க்க செய்வார். எப்படி பாஸ் கார் வருது, 30,000 ரூபாய் சம்பளம், 15,000 ரூபாய் 18,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறாரு, எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறாரு, எப்படி நல்லா இருக்கிறாரு. எங்கள் வீட்டில் வந்து பாருங்க, ஒரு மூட்டை அரிசி இன்னும் இருக்குது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடும். நான் யாருக்கிட்டையும் போய் இது வரைக்கும் எனக்கு இது இல்லைன்னு நான் சொன்னதே கிடையாது, இது எனக்கு தேவைன்னு கேட்டதே கிடையாது. எங்கள் அம்மா அப்பா கிட்ட கூட எங்கள் அப்பா எனக்கு செஞ்சிருக்கிறார். ஏன்னா ஆண்டவருக்கு எது பிரியம் பார்த்து பார்த்துன்னு செய்யணும் ஆசைப்படுறேன். இது ஆண்டவருக்கு பிரியமான்னு கேட்டு நான் நடக்கிறேன். அப்பா கூட பேசினே இருக்கிறேன். அவர் எனக்கு கொடுக்குற ஆப்ஷனை தான் நான் சூஸ் பண்ணுவேன். அதனால தான் என் சுகவாழ்வு துளுத்து இருக்குது. உங்கள் முன்னாடி நிற்கிற நான் உங்களுக்கு உண்மையாக இருக்கிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? உங்கள் தாய் தகப்பனுக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? உங்கள் நண்பர்களுக்கு முன்பதாக பக்தியோடு நீங்கள் இருக்கிறீங்களா? 40 நாள் 30 நாள் நம்மள மாதிரி நோன்பு இருக்கிற இஸ்லாமிய சகோதரரை போய் பாருங்கள். எவ்வளோ பெரிய பணமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும், சார் வெயிட் ஃபியூ மினிட்ஸ் சொல்லிட்டு போயிட்டு அவங்க நமாஸ் பண்ணிட்டு தான் வராங்க. என் கூட கட்சி மீட்டிங்க்கு ஒருத்தவங்க வந்தாங்க. குறை கேட்கும் முக்கியஸ்தர்களை கூப்பிட்டு குறை கேட்டாங்க. கட்சியில் எத்தனை இஸ்லாமியர்கள் வந்தாங்க தெரியுமா? வரத்துக்கு எம்பி வரத்துக்கு லேட் ஆச்சு. கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தேவையில்லை, எனக்கு அல்லாஹ் தருவாருன்னு போனாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் நமக்காக இந்த உலகத்தில் வந்து ஜீவன் தந்து மரித்து இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் என்ற தேவனுக்கு எப்படி நம்முடைய வாழ்க்கையை பிரியமாக மாற்றிருக்கிறோம். நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் இன்னும் யோக்கியமானவன், இப்படி இந்த வார்த்தை தப்பான வார்த்தைலாம் இல்லை, ரொம்ப ஆசான வார்த்தை இல்லை. நான் யோக்கியமானவன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று பாருங்கள், உங்ககிட்ட எத்தனை பிள்ளை இருக்குது. இன்றைக்கி நான் பார்க்கலாமா, உங்கள் புருஷன் பார்க்கல, உங்கள் புள்ள பார்க்கல, உங்கள் அப்பா அம்மா பார்க்கல, தேவ பிள்ளைகளை கர்த்தர் பார்க்குறார். கர்த்தர்ப்பா, நீங்கள் எவ்வளோ மேன்மையானவங்களா இருங்க, எனக்கு எவ்வளோ வேணாம் காணிக்க கொடுங்க, சர்ச்சுக்கு எவ்வளோ காணிக்க வேணாம் கொடுங்க, இதெல்லாம் பரலோகத்தில் செல்லவே செல்லாது. உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கணும்னா உங்கள் பாவத்தை விட்டு வெளியே வாங்க. பாவம் பைபிள் படிக்காது பாவம், ஜெபிக்காதது பாவம், சபையில் வராதது பாவம், தேவ சமூகத்தில் காத்திருக்காதது பாவம், நான் கிறிஸ்துவன் சொல்லிட்டு பேரில் வாழ்றது பாவம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் சீர்படுத்தி கொள்ளுங்க. உங்கள் சுக வாழ்வு துளிர்க்க வேண்டுமானால் எது பாவம், எது கடவுளுக்கு விருப்பம் இல்லாதது, எது கடவுள் விரும்புகிற வழின்னு சொல்லி நிதானிச்சு பாருங்க. உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும். உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும், நிச்சயம் துளிர்க்கும். ஒரு அம்மா தான் விசுவாசமாக சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் கொடுத்த இன்னைக்கு இந்த பிரசங்கம் உங்களுக்கு கசப்பாக இருந்திருக்கலாம், ஆனால் அது உங்களுக்குள்ளே போச்சுன்னா உங்கள் பிரச்சனையை சரி செய்யும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. உம்மாவி ஊற்றப்பட்டா மரித்தவை உயிர் பெறுமே. உம்மாவி ஊற்றப்பட்டால் மரித்தவை சொல்லுங்க, மரித்தவை உயிர் பெறுமே. எந்த சூழ்நிலையும் என்னை தள்ளாமலே காத்திடும் உம் பிரசன்னம். எந்த சூழ்நிலையும் என்னை தள்ளாமலே காத்திடும் உம் பிரசன்னம். பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய். எல்லா கரங்களை உயர்த்தி கடைசியா பாடி முடிப்போம். பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வு துளக்கட்டும், எல்லாம் செய்யும். பிரசன்னம் இயேசுவே, பிரசன்னம் பெறப்பட்டு முடியாததை முடிய
கடைசியா ஒரே ஒரு முறை கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் பார்க்கிறார். இயேசுவே, சுகமாய் எத்தனை பிள்ளைகள் கரங்களை உயர்த்துறாங்களோ அவங்க மேல இப்போ ஒரு விடுதலை கட்டவிழ்ப்பீராக. பிரசன்ன